ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் தான். சாம் அண்ட் மிஸ்டரி ரீடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இன்னைக்கான ஒரு ரீடிங். ஸோ இந்த 3 பைலில் வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் பைலை ரிவீல் பண்ணுறேன். 9 of cups. Okay, so first pile number 1 வந்துட்டு இது. Pile number 2 4 of wands. Pile number 3 wheel of fortune. Okay, so இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் சூஸ் பண்றனாலும் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ண அந்த பைல் உங்களுக்கு பொருந்தல உங்க சூழ்நிலைக்கு அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து பார்த்துக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து சாம் ரீடிங் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு யூ ஆர் வெரி பிளஸ்ட். ஏஞ்சல்ஸோட வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ், ஒரு சைன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு பிளஸ்டு சைல்டு. பட் ஆனால் எந்த விதத்தில் ஒரு பிளஸ்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே வந்து இப்போ உங்களுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோ ஒரு பீப்புள்னால வந்துட்டு உங்களுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருக்காது. எந்த ஆதாயமே இருக்காது. உங்களால் அவங்களுக்கு ஆதாயம் இருக்குமே தவிர மற்ற பீப்புள்னால உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் மோஸ்ட்லி இருக்காது உங்கள் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் ஒரு க்ரோத்தாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அந்த டிவைன் ஏஞ்சல்ஸ் தான் கொடுப்பாங்க. அது உங்களுக்குமே நல்லாவே வந்துட்டு இத்தனை ஒரு ஜேர்னி, இத்தனை வருஷத்துல வந்துட்டு கண்டிப்பா நீங்க உணர்ந்திருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு இனிமேலும் வந்துட்டு ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏஞ்சல் சைட்ல இருந்து வரும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு நியூ அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு லைஃப்ல நீங்க எவ்வளோ வந்து ஒரு சாதிச்சாலும் சரி, ஆசைப்பட்டதை வாங்கினாலும் சரி, உங்களை வந்துட்டு கம்ப்ளீட்டா முழுமையா ஆக்கிறதே வந்துட்டு அந்த ஒரு லவ், அந்த ஒரு காதல் தான். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது வந்து. பட் ஆனா வந்து அது இன்னும் நீங்க அந்த ஒரு முழுமையான அந்த ஒரு ட்ரூ லவ் அது வந்து இன்னும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. ஓகே, அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். அண்ட் ஏஞ்சல்ஸ், டிவைன், யூனிவர்ஸ் மேலே அதிக நம்பிக்கை உள்ள ஒரு பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு ட்ரூ லவ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பல போராட்டங்கள், ஒரு நிம்மதியே இல்லாமல் ஒரு ஒரு நாளும் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு காம்னஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். பைல் நம்பர் 1ஓட ஜேர்னியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ரைட்டராக இருக்கலாம். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வேற ஒரு 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 கல்ச்சுரல்
திங்ஸ் இல்லைனா வந்துட்டு வேற ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி வாழ்றாங்க, அவங்களோட ஒரு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, அதை வந்துட்டு நீங்க அடாப்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ உங்களோட அந்த திங்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப குறுகி இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா வச்சிருக்கீங்க. உங்களோட ஹாப்பினஸ் உங்களை சுத்தி இருக்க சூழ்நிலைகள் மட்டும்தான் வந்துட்டு உங்க கண்ணுக்கு இப்போ தெரியுது. பட் ஃபியூச்சர்ல ஒன்ஸ் நீங்க இப்போ இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலைகள் அந்த பீப்புளை விட்டுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய வாய்ப்புகள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு கிளீன் அண்ட் கிளியரா வந்துட்டு இருக்கும். ஓகே, சரி, நிறைய வந்துட்டு ஒரு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க லைஃப்ல நீங்க வந்து ஒரே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவிக்கிறீங்களா? சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா? அதாவது எதிர் வந்துட்டு உங்களோட லவ் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நீங்க யார் கூட என்ன பாண்டிங் வச்சீங்கனாலுமே ஒரே மாதிரி அனுபவங்கள் தான் இருக்குது. என்ன பர்சன்ஸ் வேணா டிஃப்ரெண்டா இருக்காங்க, சூழ்நிலைகள் வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு, ஆனா அனுபவங்கள்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. திருப்பி திருப்பி வந்துட்டு ஒரே செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், ஒரே மாதிரி ஏமாத்துறது, காயப்படுத்துறது, ஆனா வேற வேற பர்சன்ஸ் மூலயமாக வருது. ஸோ ஒரு சேம் பேட்டர்ன் வந்துட்டு உங்க லைஃப்ல ரிப்பீட் ஆகுதா? இது வந்து எய்தர் உங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்டமாக வரலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பணம். ஸோ உங்களை சுற்றி இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்ற யாரோ உங்களை வந்து ஏமாத்தி இருக்கலாம் ஃபினான்ஷியலி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த குடும்பம், உங்களோட ஓன் ஃபேமிலியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்களோ, எப்படி உங்க பாஸ்ட்ல ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி பேட்டர்னை கொண்டு வர மாதிரியும் இருக்கு. ஸோ இனிய வந்துட்டு கவனங்கள் கொஞ்சம் தேவை. இது வந்து உங்களுக்கு டிவைன் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, உங்க லைஃப்ல வந்து இன்னும் ஒரு சில பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, ஏன்னா நீங்க இன்னும் அந்த ஒரு லெசனை லேர்ன் பண்ணல. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இன்னும் எடுக்காம அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி பார்த்துக்கலாம், அது பின்னாடி சரியாயிடும் சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்காம தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாது. இதுக்கு ஒரு 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 சில பேருக்கு வந்துட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, எனக்கே குழப்பமா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, நோ அப்படிங்கிற வார்த்தைகளை வந்துட்டு ஸ்ட்ராங்கா சொல்லணுங்கிறது ஒரு 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 மெசேஜா வருது. உங்க லைஃப்ல உங்க பாஸ்ட்ல இது வரைக்கும் நோ சொல்லல, இப்பவும் சொல்லாம தான் இருக்கீங்க, சொல்லுங்க. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, சண்டை வரும், ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபேஸ் இட். பட் நோங்கிற வார்த்தைகளை சொல்லலை அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு ஒரு திருப்பி திருப்பி இதே மாதிரியே வந்துட்டு சிக்கிக்குவீங்க ஒரு இதுக்குள்ளார போயிட்டு. சரி, உங்க லைஃப்ல தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இன்ஃபேக்ட் உங்க மைண்டுக்குள்ளாரையுமே நான் சொல்லுவேன், தேவையில்லாத பர்சனோட ப்ராப்ளம்லயும் சிக்கிறீங்க, உங்களோட மைண்ட்லயுமே தேவையில்லாத மெமரிஸை ரீப்ளே பண்ணி பண்ணி எல்லாமே கொலாப்ஸா வச்சிருக்கீங்க. உங்க மைண்டே ஒரு தெளிவான ஒரு திங்கிங் இல்லாம இருக்கு. இதுக்கு காரணங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு எஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நோன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு இடத்துக்கும் ஒரு பீப்புளோடையும் வந்துட்டு பேசுறத நிறுத்தி பாருங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு மைண்டு தெளிவடையும். ஓகே, சி உங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு நிறைய நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். பட் உங்க வாழ்க்கையில ரொம்ப டீப்பான இஷ்யூஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் ஒண்ணுமே கிடையாது. சால்வே பண்ண முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது, ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஆனா அது உங்க பதில்ல இருந்து தான் இருக்கு. நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க சொல்லக்கூடிய பதில்ல இருந்து தான் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இதை ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட், உங்களோட கம்யூனிகேஷன், உங்களோட எமோஷன்ஸை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்றது, எமோஷன்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. சரி, நிறைய மூன் ஃபேஸஸ் எவ்ரி மந்த் வருது, நியூ மூன், ஃபுல் மூன்லாம் வர்றப்போ வந்துட்டு அந்த ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு ப்ரே பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, கொஞ்சம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இல்லை கேண்டில் ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக கனெக்ட் ஆகுங்க. இந்த டைம் வந்துட்டு நீங்க உங்களுக்குள்ளார கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் வித் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு டைம் பீரியட் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு சில ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ண ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். உங்களால் அந்த டைமில் உட்கார முடியாது, எதுவுமே செய்ய முடியாமல் ரொம்ப இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க.
பட் கொஞ்சம் நம்பிக்கை வச்சுட்டு அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கிட்டு மைண்டை ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையாக ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் முடியும். ஓகே, ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்புமே வந்து அதுதான். உங்க வாழ்க்கையில நிறைய உறவுகளை வந்து நீங்க இழந்ததுக்கு காரணம் சம்வேர் வந்துட்டு நீங்க ஒரு முடிவு சரியா எடுக்காதது. எஸ் நோ 2 வார்த்தை எந்த இடத்துல சொல்லணுங்கிறது தெரியாம தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கீங்க. இப்பவும் அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க உங்ககிட்ட நெகட்டிவா நடந்துக்கிறப்ப எஸ் சொல்லி அதுல ட்ராப் ஆகியிருக்கீங்க. அந்த பர்சன்ஸ் திருப்பி நல்ல பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸ்ல இருக்கிறப்போ வந்துட்டு நோ சொல்லிட்டு வந்து அந்த லவ்வையும் விட்டுடுறீங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நல்ல தெளிவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையில வந்துட்டு என்ன ஒரு விஷயம் வேணும்னாலும் ஈஸியா அதை அட்ராக்ட் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது உங்க வாழ்க்கையில. அனுபவங்கள் நிறைய இருக்கு பாஸ்ட்ல. இப்போ ப்ரெசென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அனுபவத்தை வச்சுட்டு மூவ் ஆன் ஆக முடியும், முடிவெடுக்க முடியும். அதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் அமைதியான ஒரு மனநிலைமையில எடுங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இன்னைக்கு இப்பவே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா எந்த முடிவும் எடுக்காதீங்க. கோபத்தில் இருக்கும் பொழுதோ இல்ல ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் பொழுதோ முடிவு எடுக்காதீங்க. பிகாஸ் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்ல வந்து கொண்டு போய் விட்டுரும். ஓகே, ஸோ வெரி சூன் பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் ஏஞ்சல் சைடு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருந்து இதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்துட்டு உங்களை தேடி வரும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 ரொம்ப நல்லா இருக்கு. மெசேஜ் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டா வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இதை எப்படி சால்வ் பண்றீங்க கரண்ட் இஷ்யூஸுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Pile number 2. Okay. Pile number 2க்கு கொஞ்சம் ஒரு it's quite different. Okay, so marriage செலிப்ரேஷன்ஸ். ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் பாசிபிள். லவ் மேரேஜ் வந்து நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பர்சன்ஸ் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி உங்களுக்குள்ளார வந்துட்டு இருக்கும். அண்ட் மேரேஜும் வந்துட்டு கண்டிப்பாக பல போராட்டங்களுக்கு அப்புறம் எப்படியாவது வந்துட்டு நீங்க வந்து உங்களோட சுத்தி இருக்கிற பர்சனை நம்ப வச்சுட்டு அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களோட மேரேஜ் எஸ் வெரி குட் நியூஸ் தான் இருக்கும். அண்ட் சிங்கிளாக இருக்கீங்க, வீட்டில் வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா நல்லபடியாக வந்துட்டு நடக்கும். இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களோட கல்யாண வாழ்க்கைங்கிறதே வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக பார்ப்பாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி மறுபடியும் தீவிரமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ரைட் பார்ட்னரை வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அண்ட் இந்த இடப்பட்ட டைமில் வந்துட்டு பிகாஸ் மேரேஜ் லைஃப்குள்ளார வந்துட்டு பைல் நம்பர் 2 போகிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆயிக்கோங்க. உங்களோட அந்த பழைய விஷயங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு புது உறவுக்குள்ளர நீங்க போறீங்க அப்படின்னா வந்து தேவையில்லாத பழைய விஷயங்கள் பழைய இதெல்லாம் விட்டுடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க, வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்க பொண்ணு பாக்குறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டைம்ல உங்களோட பர்சனாலிட்டி உங்களோட லைஃப் டெசிஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க தான் அந்த ஒரு ஃபேமிலியோ சரி உங்களோட பார்ட்னரோட கண்ட்ரோலுமே நீங்க தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட முடிவுகள் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர்றப்போ வந்துட்டு நீங்க வந்து உங்க எடுக்கிற முடிவுகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் உங்களோட சில்ட்ரனாக இருக்கட்டும், உங்களோட பார்ட்னர் இல்லைன்னா வந்து
உங்கள் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரோல் மாடலாக இருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதில் ரோல் மாடலாக இருப்பீங்க. உங்களை பார்த்து அவங்க கற்றுக்குவாங்க. நீங்கள் செய்கிற ஒரு சில விஷயங்களை அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்களோட ஃப்யூச்சரில் உங்கள் சில்ட்ரன்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் ரோல் மாடல் நீங்கள் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. அண்ட் என்ன சொல்கிறது, கெரியர், when it comes to கெரியர் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு கெரியரில் வந்து இப்போ நிறைய போராட்டங்கள் இருக்குது. நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது, எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. இது மாதிரி ஒரு நாளும் வந்து போராட்டங்கள் அதிகமாக போயிட்டு இருந்தாலும் கவலை வேண்டாம். ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. பிஸ்னஸ்க்கு பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போது பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு நல்ல பொசிஷனில் என்னால் இருக்க முடியல அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய ஒரு லக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்கள் ஆல்ரெடி மேரீடான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு லவ் லைஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஓன் பர்சனாலிட்டி, ஒரு ஓன் ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். இது இப்போ நீங்கள் ஆல்ரெடி மேரீடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் உங்கள் ட்ரூ செல்ஃபில் இருக்கீங்களான்னா இல்லை. ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்கலாம். மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பயந்துக்கிட்டு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கண்ட்ரோல் உங்ககிட்ட எடுக்க ஆரம்பிக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ், உங்கள் அனுபவங்கள் தான் உங்களோட க்ரோத்துக்கான ஒரு சப்போர்ட்டு. பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் டுகெதராக நிற்பாங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னா உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்சஸை வச்சுட்டு போல்டான ஸ்டெப்பை எடுங்க. ஓகே? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற இப்போ ப்ரெசென்ட்லையும் சரி ஃபியூச்சர்லையும் சரி உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் யார் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரு ஸ்டடி பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ பி போல்ட். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் பயல் நம்பர் 2 போல்ட்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த், போல்ட்னஸ். யார் என்ன நினைச்சா எனக்கு கவலை கிடையாது. இப்போ ஒரு சில பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடான பிளேஸ் இருக்கும், இல்லை குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மத்தியில் ரேண்டமாக என்னென்னமோ பேசுவாங்க. அவங்க பேசுறது தப்பா இருந்தாலும் கூட போல்டா வந்து தைரியமா பேசிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது கவலை இருக்காது. அதே மாதிரி தான் வந்து அந்த ஒரு தாட் வந்துட்டு உங்களுக்குள்ளார வரணும். ஏன் அப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களோட ஃபியூச்சர் லைஃப் வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். உங்களோட டெசிஷன்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்களை போல்டாக எடுத்தீங்கன்னா அது உங்கள் லைஃப்பை மட்டும் கிடையாது, உங்களோட சில்ட்ரன் அண்ட் உங்களோட ஃபியூச்சரோட இருக்கிற லைஃபும் வந்துட்டு ஸ்டெடியாக நிற்கும். ஓகே? ஸோ இந்த சேஃப் கேம் ப்ளே பண்ணுறது, ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி பீப்புள் கூட நான் பேசுவேன், இவங்க கூடலாம் நான் பேச மாட்டேன், இது மாதிரி உங்களை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரேக் த ரூல்ஸ். நீங்கள் உங்களுக்கு போட்ட ரூல்ஸ்லேருந்து வெளியே வாங்க. பி ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் பயல் நம்பர் 2 வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப் ஒரு லக்கியாக இருக்கும், ரொம்ப லக்கியாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ். ஆனால் அந்த லக்கு எடுத்த உடனே வருமா அப்படின்னா இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அந்த லக்கு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஆஃப்டர் மேரேஜ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மேரீடான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப் ஒரு சில பேருக்கு சேலஞ்சஸாக இருக்கும். பட் அந்த சேலஞ்சஸ் தான் வந்துட்டு உங்களை வந்து ஷேப் பண்ண போகுது ஃபியூச்சரில். ஓகே? ஸோ பயல் நம்பர் 2 வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போய் ஸ்டே பண்ணி அங்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. பயல் நம்பர் 2ஓட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இப்போல்லாம் வந்து இப்போ என்ன மாதிரி பர்சனாக இருக்கீங்களோ, என்ன ஒரு பிலீவ்ஸ் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே மாறும். உங்கள் லைஃப் ஸ்டைலிருந்து உங்களோட எல்லாமே வந்துட்டு மாறும். பிகாஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸ்னால் ஒரு அப்ராடில் போய் கூட நீங்கள் வந்துட்டு கடல் கடந்து போய் கூட நீங்கள் வந்து வேலை செய்யலாம், அங்கே செட்டில் ஆகலாம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ் இல்லை லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணுவீங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. உங்களோட க்ரோத் வந்துட்டு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தள்ளி போனீங்கன்னா தான் இருக்கும்.
இப்போ நீங்க இருக்கிற இடம் இருக்கிற பீப்புளுக்கு சுத்தி இந்த ஏரியா சுத்தியே இருந்தீங்க, அவங்கள சுத்தியே நீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து growth இருக்காது, சேலஞ்சஸ் இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு சில பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஓகே, கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க, கீப் கோயிங். இது வந்து என்னன்னா, இப்போ கிவ் அப் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துல, கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்க கேட்குற ரிசல்ட் இப்ப கிடைக்கல, நான் நல்லா சாமி கும்பிட்றேன், நான் நல்லா ப்ரே பண்றேன், நான் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றேன், நீங்க சொல்ற எல்லாத்தையும் தான் நான் செய்யறேன், ஆனா எனக்கு கிடைக்கல, நான் கிவ் அப் பண்றேன். பொறுமை ரொம்ப முக்கியம், பேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதாவது வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் வந்துட்டு நடக்கும், ஆனா பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். சம்வேர் வந்துட்டு உங்களோட கர்மா இதுல வந்து ஒரு சில பேருக்கு இதை டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஸோ கர்மா ஃபேஸஸ்ல இருக்கிறப்போ வந்துட்டு சேலஞ்சஸை தாண்டி தான் வந்து அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸுங்கிறதே இருக்கும். ஸ்டாப் கம்பேரிங். கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்களா, ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களோட ஒரு சேஞ்சஸ், உங்களோட இந்த க்ரோத் சைக்கிள் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் டெஃபினெட்லி நீங்களே வந்துட்டு உங்கள் பாஸ்ட்டை நினைக்கிறப்போ யூ ஃபீல் ப்ரவுட் பொறுமையாக இருந்ததுக்கு. அண்ட் கிரேட்ஃபுல்னஸ் நிறைய சொல்லுங்கள். டெய்லியும் வந்துட்டு ஒரு 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 செல்ஃப் டைமிங்கான ஒரு ஒர்க் இஸ் இம்பார்ட்டண்ட். ஜேர்னலிங் பண்ணுங்க, இல்லையா ஒரு புக்கு படிக்கிறீங்களா படிக்கலாம். கிராட்டிடியூட், ஃபர்கிவ்னஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்க நல்ல விஷயங்கள், நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் உங்கள் மைண்டும் வந்துட்டு ஸ்டேபிள் அண்ட் காமாகவுமே இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு என்ன மாதிரி மெசேஜ்? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எனர்ஜி இஸ் நாட் ஸ்டேபிள். அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, சூழ்நிலைகள் அதாவது சூழ்நிலைகள் வந்து மாறும். இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான், அதாவது டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்துடும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். ஒரு விஷயத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ அது அப்படியே மாறும். உங்கள் லைஃப்பில் வந்து ஜேர்னியே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோ அண்ட் லேட்டு தான், எல்லாமே லேட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும், லேட்டாக தான் நடக்கும். இப்போது நீங்கள் வந்துட்டு கெரியருமே வந்துட்டு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. காலேஜை முடித்தோடனே இல்லை ஸ்டடீஸ்லாம் முடித்ததுக்கப்புறமே உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் சீக்கிரமாக குயிக்காக வந்து உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கெரியர்னு. பட் நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட கெரியர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஈவன் மேரேஜ் ஆல்சோ லேட் மேரேஜ் பாசிபிள். இப்போ நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து லேட் மேரேஜ் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்லோவாக தான் கிடைக்கும். எதுவுமே உங்களை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருப்பாங்க, பட் உங்கள் வாழ்க்கை அப்படியே ஸ்லோவாக நகர்ற மாதிரி தான் இருக்கும் இது வரைக்கும். ஓகேங்களா, பட் ஆனால் வந்துட்டு இனி வரக்கூடிய 1 or 2 இயர்ஸ்லலாம் வந்துட்டு குயிக்கான மாற்றங்கள் இருக்கும். அந்த குயிக்கான மாற்றங்கள்ங்கிறது சீக்கிரமாக நடக்கிறப்போ உங்களுக்கே தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்லோவாக இவ்வளோ வருஷம் வந்து கடந்து வந்தீங்கிறத வந்து கரெக்டாக சொல்லுவீங்க. நல்ல விஷயங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அப்பப்போ வந்துட்டு போயிருக்கும், அப்பப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். பட் அதெல்லாம் வந்து குயிக்காக நடக்கிறனால உங்களால் வந்து அதை உணர முடியல. ஜஸ்ட் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, ஆல் ஆஃப் அ சடன் ஒன் டே எல்லாமே மாறி இருக்கும். நீங்கள் கேட்டதை ரொம்ப போராடி கேட்ட ஒரு விஷயம் அப்படியே ஈஸியாக கிடைச்சிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் டெஸ்டினி, உங்கள் லைஃப் ஜேர்னி அதுதான். ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிப்பீங்க, ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது எல்லா விதமான வாழ்க்கை அனுபவங்களையுமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஃபேஸ்க்கு போவீங்க.
அந்தந்த குறிப்பிட்ட ஏஜ், அந்த சைல்டுஹுட், அப்புறம் ஒரு படிக்கிற காலம், அப்புறம் அந்த அடல்ட் லைஃப், அப்புறம் ஒரு மேரேஜ் லைஃப்னு அடுத்தடுத்த ஒரு ஒரு ஃபேஸ்லயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அனுபவங்களை தாண்டி தான் நீங்க போவீங்க. நீங்க வந்து உங்க ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மென்டாரா இல்லைன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயம், சைக்காலஜி ரிலேட்டடா, நிறைய பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா, இல்ல ஒரு பிளாக் ரைட்டரா, இது மாதிரி வந்துட்டு உங்க வாழ்க்கை அனுபவத்தை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு ஒரு லைஃப் பர்பஸ் வந்துட்டு மோஸ்ட்லி பைல் நம்பர் 3க்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட லைஃப் பர்பஸே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்துட்டு நீங்க உதவி செய்யறது, நிறைய வந்து அவங்களை அப்லிஃப்ட் பண்றது தான். எது மூலியமாவும் ஏதோ ஒரு மூலியமா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், அந்த ஒரு குட் கர்மாவை வந்துட்டு அது மூலியமா தான் நீங்க மோஸ்ட்லி ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் இதுல ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் சூஸ் அண்ட் ஒன்ஸா இருப்பீங்க. அந்த கடவுள் வந்து டிவைன் யூனிவர்ஸ் கடவுள் எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு இதுதான் உங்களோட லைஃப் பர்பஸ் அப்படிங்கறது வந்து செலக்ட் பண்ணி வைப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது வேற, ஆனா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க வேலை வேற. ஃபியூச்சர்ல நீங்க செய்யற ஒரு ஜாப் அண்ட் கெரியரும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். யூ ஆர் த சூஸ் அண்ட் ஒன்ஸ், டிவைன் யூனிவர்ஸ் சூஸ் பண்ணது, ரைட்? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்குமோ? மியூசிக் கத்துக்க உங்களுக்கு வந்து மியூசிக் இஸ் பிக்கெஸ்ட் சப்போர்ட், ரொம்ப ரொம்ப சப்போர்ட். அதாவது உங்களோட இந்த மியூசிக் கேட்குற விதங்கள் மாறும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் லைஃப்ல வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனே மியூசிக்காக தான் இருக்கும். ஒரு சில மியூசிக் கேட்டதுக்கு அப்புறமே டக்குன்னு மோட்டிவேட் ஆயிடுவீங்க. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னா மற்ற பீப்புளோட ஒரு லைஃப் ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு ஒரு சில ஐடியாஸாக தான் இருக்குமே தவிர அது மோட்டிவேஷனாக இருக்காது. மற்ற பீப்புள் எப்படி வாழ்றாங்கிறத பார்த்துட்டு நீங்க வாழ மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஜேர்னி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள், விஷஸ் இருக்கும். அது வந்து எய்தர் மியூசிக் மூலியமாக இல்லைன்னா வந்து டைரக்ட்லி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் மூலியமாக வந்துட்டு அந்த ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகே, இப்போ சின்ன வயசுல இருந்தே பைல் நம்பர் 3க்கு மியூசிக் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கலாம். பல வருஷமா மியூசிக்னா அவ்வளோ உயிர். படம் பாக்குறீங்களோ இல்லையோ, வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ மியூசிக்ல இருக்கும். லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கை லேர்ன் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ இருக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் நீங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். நீங்க மியூசிக் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு, மியூசிக் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க லேர்ன் பண்றதுக்கும் சரி, அது ப்ரொஃபஷனலி போறதுக்கும் சரி ஒரு வாய்ப்பு அழகா வரும். ஓகேங்களா? அதை வந்துட்டு நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல லக்கு இருக்கா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல வந்துட்டு போயிடும். உங்க லைஃப்ல லக்கு வந்து ஸ்டேபிளா நிக்காது. அது உங்களுக்கு எப்போ அந்த லக்கு வருது, எப்போ வந்து கிளிக் ஆகுதுன்னே தெரியாம இருக்கும். பட் யூஆர் வெரி மிஸ்ட்ரி. உங்க வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கும். திடீர் சர்ப்ரைசஸ், அட்வென்ச்சர்ஸ், எதிர்பார்க்காததெல்லாம் வந்துட்டு நடக்கும். இது என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் நெகட்டிவ் கஷ்டங்கள் மட்டுமே ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா வச்சிருப்பீங்க. ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இனிமேல் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் அது ஸ்லோவா வரும். ஸ்டாப் கம்பேரிங். கம்பேரிஷன்ஸ் வேண்டாம். உங்களோட லைஃப் பர்பஸ் இஸ் ஜேர்னிஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களை சுத்தி இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு மத்தியில ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எனர்ஜி அண்ட் ஹோப் ரெண்டுமே ரொம்ப அதிகமா தேவைப்படுது. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட என்ன சொல்றது, நீங்க வந்து உங்களோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா வந்து உங்களோட ஃபேமிலி சைடு மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. உங்ககிட்ட இருந்துதான் வந்துட்டு உங்களோட சில்ட்ரன் அண்ட் உங்களோட அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்துட்டு பெனிஃபிட் இருக்கும். இட்ஸ் லைக் நீங்க தான் அந்த ஒரு ஃபேமிலி கிரியேட்டே பண்ண போறீங்க. அந்த ஒரு நேம், ஃபேம், கண்டிப்பா வந்துட்டு நேம் அண்ட் ஃபேம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபியூச்சர்ல இருக்கும். பெரிய விஷயத்துக்கு இல்லைனாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து ஏதோ ஒரு இதுல வந்துட்டு நேம், ஃபேம் அப்படிங்கறத நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல நீங்க இப்போ இருங்க அப்படிங்கிறது தான். பிகாஸ் வந்துட்டு
கான்ஸ்டன்ட்லி கம்பேரிஷன்ஸ் போய்கிட்டே இருக்கு பைல் நம்பர் 3க்கு. சுத்தி இருக்கிற பீப்புளை பார்த்து கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. பொறுமைங்கிறது கிடையாது. நீங்க கேட்கலாம், நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன் ஆனா நடக்கலையே. உங்களோட ஜேர்னியே அதுதான். ஓகே, ரொம்ப பொறுமையா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க, அதுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் உங்களோட லைஃப் பர்பஸ் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன செய்யணுமோ அது செய்யுங்க. ஒரு புதுசா லேர்ன் பண்றீங்களா, பண்ணுங்க. லாங்குவேஜ் லேர்ன் பண்றீங்களா, கோர்ஸ் லேர்ன் பண்றீங்களா, தாராளமாக பண்ணலாம். நீங்க லேர்ன் பண்ண அந்த கோர்ஸ் அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலுமே ஏதோ ஒரு டைம்ல உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. எந்த ஒரு பெனிஃபிட் ஒரு அவுட்கமை எதிர்பார்க்காம எதை செய்யணுமோ அது செய்யுங்க. அந்த அந்த ஒரு டைம் வர்றப்போ உங்களுக்கு குயிக்கா நடந்துரும். நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே வெரி குயிக்கா அந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறப்போ உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ குட் திங்ஸ் ஆர் தேர். நல்ல ஒரு குட் லக் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு. அப்பப்போ ஏதாவது ஒரு சைன்ஸ் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா எஸ், அந்த டைம்ல கொஞ்சம் பொறுமையா ஒரு அதாவது இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்குறீங்க, ஃபெதர்ஸை பார்க்குறீங்க, இல்லைன்னா நீங்கள் முத நாள் ட்ரீம்ஸில் ஏதோ ஒன்று நினைச்சீங்கன்னா அது அடுத்த நாள் ஏதோ ஒரு ட்ரீம்ஸில் என்ன பார்த்தீங்களோ அதை ரியலில் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா மைண்டில் நினச்சிட்டே இந்த ஒரு ஒரு விஷயத்த இல்லை ஒரு பர்சன் டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சில அவங்க சம்பந்தமா ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும். இது மாதிரி அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கிறப்போ ஏஞ்சல்ஸ் அந்த ஒரு டைரக்டா உங்களை ஒரு மெசேஜஸை ஆக்சஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம்ல ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes ஆவது நின்று ப்ரே பண்ணிட்டு உங்க விஷயத்தை சொல்லிட்டு அண்ட் தென் உங்களோட நார்மல் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட இந்த ப்ரெசன்ட் லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதோட அதிகமா கனெக்ட் பண்ண நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஜேர்னியில பொறுமை ரொம்ப அவசியம். இல்ல நான் அதெல்லாம் எனக்கெல்லாம் கிடையாது, எனக்கு குயிக்கா தான் ஆன்சர் வேணும், இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா இந்த பைல் உங்களுக்கான பைலே கிடையாது. பைல் நம்பர் 3 நீங்க வேற பைல் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? the wheel is turning, things are changing. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஒரி பண்ணிட்டே இருக்கீங்களோ நாளைக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. யாரை நினைச்சு அதிகமா ரொம்ப பயப்படுறீங்களோ அவங்க நாளைக்கு உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க. wheel is turning. ஓகே, ஸோ அதனால பொறுமை முக்கியம். இல்லை நான் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன், இதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா இந்த பைல் உங்களுக்கானது கிடையாது. ஸோ நீங்கள் மற்ற 2 பைலும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.